Saute the aromatics until they are golden brown. Add the chicken and sear it well. Pour in that rich black pepper gravy. Garnish and serve it fresh. வெல்கம் டு கதம் கதம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறோம். புதுசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, 2 தக்காளி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். சிறிதளவு மஞ்சள், கொஞ்சம் கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கிராம்பு, பட்டை, மல்லித்தலை, தயிர், பெப்பர் பவுடர் இதெல்லாம் வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறதுன்ற பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில் கிராம்பு, பட்டை, மிளகு, சோம்பு, சீரகம் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதோட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், தக்காளி, கருவேப்பிலை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 2 தக்காளி எடுத்திருந்தோம். அதில் ஒரு தக்காளியை தான் மசாலாவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெல்லாரி வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணியிருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பாதி வணங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பாதி வணங்கிருச்சு. இந்த டயத்தில் நம்ம இன்னொரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு தக்காளியை வந்து நம்ம மசாலாவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ தாளிப்புக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இது வணங்கி வந்துருச்சு. ஸோ இந்த டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி சேர்த்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கடாயில் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலாவில் எண்ணெய் திரிஞ்சு வர்றது தெரியும். ஸோ இந்த டயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சுருக்க 1/2 kg சிக்கனை வந்துட்டு இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம 1/2 kg சிக்கனில் வந்துட்டு மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அது ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸோ அதையும் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க தயிரை சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டயத்தில் நம்ம மசாலா அரைச்சி வச்சதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த தண்ணி போதுமானது. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெப்பர் சிக்கன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டயத்தில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலாலேயே பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக மல்லி, கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளோட பெப்பர் சிக்கன் கிரேவியை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு. இதே மாதிரி உங்களோட வீட்டில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட கிரேவியும் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கதம் கதம் குக்கிங் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.